சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. வணக்கம் வந்தனம் and welcome to Stepstone Promoters வழங்கும் நண்பேண்டா. சொந்த வீடு வாங்க ஸ்டெப்ஸ்டோனுக்கு வாங்க. Powered by காமதேனு ஜுவல்லரி. Co-presented by Meet and Eat. Come to life, come to me. ஓகே, ஸோ இன்னைக்கும் எப்பவும் போல நண்பேண்டா ஃப்ளோரில் பயங்கர எனர்ஜெட்டிக்காக நாங்கள் வந்து ஆஜராயிட்டோம். நான் உங்க ஆர்ஜே விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் அண்ட் நம்மளுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் டிஜே ஹினி. மேடம் மேடம் உங்களதான் ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது இப்பெல்லாம் டிவில வர ஆரம்பிச்சிட்டேன்ல, நிறைய ஃபேன் பேஸ்லாம் வந்திருக்கு, எத்தனை ஃபோன் கால், செல்ஃபிஸ், பா ஒரே டார்ச்சரா இருக்கு வெளில போறதுக்கு. ஃபோன் கால்லாம் நம்பர் கொடுத்தா தானே வரும், அப்போ நீங்களே செட் பண்ணி கொடுக்குறதோ. என்னம்மா என்னம்மா நீ இங்க என்னம்மா பண்ற இந்த செட்ல? ஏங்க என்னங்க கேட்டீங்க இப்போ? என்ன பண்ற இந்த செட்லன்னு கேட்டேன், தப்பா எதுவும் கேட்டேன்? இல்ல கரெக்ட். ஏங்க என்னங்க பண்ணோம், நான் இங்க இருக்கேங்க, அதுவே போதாதா உங்களுக்கு? எங்களுக்கு ஆள்லாம் இருக்கு. ஐயா இதெல்லாம் மந்த்லி பேக்கேஜியா? ஆமா, மொத்தமா போற இடத்துக்குலாம் 10 பேர் செட் பண்ணிக்கிறது, வந்து போட்டோ எடுக்க செல்ஃபி எடுக்கன்னு சொல்லி அதையும் எடுத்து போட்டுருவாங்க. கரெக்ட். ஐயா இதெல்லாம் வந்து இந்த அப்பப்போ வந்துட்டு போற ஃபேஸஸ் தான் இந்த மாதிரி பண்றாங்க டிவில. நிரந்தரமா டிவி ஃபேஸஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது டிவிக்காகவே பல வருடங்களாக என்ன ரோல் கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடியவங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வாழும் உதாரணங்களா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய நண்பண்டா செட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் கெஸ்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து செல்லமா பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அது எப்படின்னா ரொம்ப நாள் அவங்க இருந்து அவங்களை எல்லாருக்கும் பிடிச்சி போய் அவங்கள உள்ளார்ந்து உணர்றப்ப அப்படி செல்லமா கூப்பிடணும்னு தோணும். ஆனா இவங்கள பார்த்தீங்கன்னா டிவியில இருக்கும்போதே டிவியை பார்க்குறவங்க, ஓகேவா, அதில் வர்றவங்க, கண்டஸ்டன்ஸு, ஜட்ஜு, செலிபிரிட்டி எல்லாரும் செல்லமா அச்சுமா அப்படின்னு கூப்பிட்டாக்கா அப்படி ஒரு இன்பம், பேரின்பம் இருக்கும் அந்த காதில் பாயிரப்ப. ஸோ அப்படிப்பட்ட அர்ச்சனா அக்கா தான் ஃபர்ஸ்ட் நம்ம கூட போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அச்சுமா. தொடர்ந்து வரும் போதே சிலரு வரம் தரவே வருவாங்க, வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சித்தரும்ப நசுக்காத சிங்கந்தான் எங்கம்மா. ஐயா சில பேர் ஆங்கரா இருப்பாங்க, பெர்ஃபார்மரா இருப்பாங்க, ஆர்டிஸ்டா இருப்பாங்க, மிமிக்ரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம மல்டி டேலண்ட்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம இங்கே கூப்பிட போகிறோம். அதாவது இவர் வந்து ஃபீல்டில் வந்து ரொம்ப நாள் இருக்கிறாரு. ரொம்ப நாள் இருக்கிறது முக்கியம் இல்லை, ஒவ்வொரு ட்ரெண்ட்லையும் இருக்கிறாரு, அதுதான் முக்கியம். ஏன்னா ட்ரெண்டில் நிறைய பேர் இல்லாமே இருப்பாங்க. இவர் எந்த ட்ரெண்ட் வந்தாலும் அதில் அசால்ட்டாக 6 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கூப்பிட போகிறோம். வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் சுட்டி அரவிந்தனா. வாலிபத்தில் மன்னவன், லீலைகளில் மன்னவன், ராத்திரியில் சந்திரன், ரசிகைகளின் யுதிரன், நானாடும் ஆட்டம் பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்ததா கூப்பிட போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவரும் ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்றதை விட அதை விட அதிகமாக சொல்லலாம். காரணம் வந்து ஒரு மல்டி ஃபேஸ் கொண்டவர். இவர் வந்து இன்டெலெக்சுவலாக பேசுவார், காமெடியாக பேசுவார், பெர்ஃபார்மரு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இப்படி எதை எடுத்தாலும் அதில் வந்து இன்னைக்கு தான் வந்து இன்டர்நெட்டில் இந்த சட்டே ஸ்பூஃப் இதெல்லாம் ட்ரெண்டாக இருக்குது. இதை ஒரு காலகட்டத்தில் தொடங்கி வைத்தவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் படவா கோபி அண்ணா. சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். வணக்கம். ஸோ ஃபேஸஸ் ஆஃப் ஜி, நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? இல்ல ஃபேஸஸ் ஆஃப் ஜி. ஓ அப்படி, அவ்வளோதான். ஒரு ஆங்கர் வச்சு ஷோ பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். இதில் 3 ஆங்கர் வச்சு எங்கே நம்ம ஷோ பண்ணுறது? அவங்க தான் ஷோ பண்ணணும் இன்னைக்கு. சரி, ஓகே. ஸோ நீங்கள் நிறைய பேரை வந்து செலிபிரிட்டிஸாக கூப்பிட்டு இன்டர்வியூலாம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நீங்கள் வந்து செலிபிரிட்டியாக இருந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே என்ன இருக்கும், வெளியே என்ன இருக்கும், இதுக்குள்ளே என்ன வரும், இதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோன். ஸோ இதில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பும் நீங்கள் மக்களின் நண்பன்டா அப்படின்றதையும் காட்டுறதுக்கு தான் இந்த ஷோ. ஓகே, ஷோக்குள்ளே போகலாமா? டன், சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு ஒரு ஏவி ஒன்று ப்ளே பண்ணுவோம். ஸோ அந்த ஏவியில் உங்களை பற்றி ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க அண்ட் அவங்க சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ முதலாவதாக சொல்லுங்கள். ஷூர்.
ஷூர். ஓகே. ஸோ அச்சுமா அவர்களுக்கான ஏவி. யாராவது என்கிட்ட வந்து நீங்க ஷோ நல்லா பண்றீங்க, நான் உங்க ஃபேன் அப்படின்லாம் சொன்னா எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடும். என்னை பார்த்து ஒருத்தன் அப்படி சொல்றான்னா அவன் கண்டிப்பா அர்ச்சனா ஷோ பார்க்காதவனா தான் இருக்க முடியும். எப்படி அர்ச்சனா இப்படி கியூட்டா சப்பியா உங்க லுக்கை மெயின்டைன் பண்றீங்க? ஆக்சுவலி பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் 2 மீல் சாப்பிடுவேன், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் 2 மீல் சாப்பிடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சா நம்ம எப்போதும் இப்படிதான் இருப்போம். ஆமா கியூட்டா இருப்போம். இல்ல உடம்பு சரியில்லை அதனால கம்மியா ஆமா சாப்பிடுறேன் இன்னைக்கு ஐ டயட்ல. அம் நாட் வெல் டுடே. என்னாச்சு? அதனால ஒரே ஒரு மீல் தான். பிஃபோர் மீல் ஒண்ணே பிஃபோர் ஒரு meal. ஒண்ணே அது ஆஃப்டர்க்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்றதுனால வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. ஸோ கியூட்டா சப்பியா இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கணும். அச்சுமாவோட ரிக்வஸ்ட் அது. அடுத்து நான் சிரிச்சு பேசுறதே நிறைய பேர் ஓவர் ஆக்டிங்னு சொல்றாங்க. ஆனா அச்சுமா இடியே விழுந்தாலும் இடிச்சுக்கிட்டே இருக்கியேம்மா, எப்படி உன்னால மட்டும் முடியுது? ஆக்சுவலி நாங்க ரொம்ப மானங்கெட்ட குடும்பம். அதனால எங்களுக்கு நீங்க எங்களை எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப பழக்கப்பட்டுருச்சு இப்போ. ஸோ சிரிச்சுக்கிட்டே திட்டிடுவீங்க. ஆமா ஆமா அசிங்கமா திட்டுவேன், இந்த கலர்ல திட்டுவேன், நான் சிரிச்சுக்கிட்டே. சிட்டி அரவிந்த் அவர்களுக்கான ஏவி. ஐயோ வணக்கம். வா. நான் சினிமாவில் வந்து 50 வருஷம் ஆனதுக்காக எனக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். ஆனால் எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன் சின்ன திரையில் அரவிந்துக்கு இன்னும் பாராட்டு விழா நடத்தவில்லை என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு நான் ஏதோ ஒரு ஷோவில் வந்து நான் தொகுப்பாளராக இருக்கேன்னு சொல்லி பல பேர் பல மட்டத்தில் இருக்க மக்கள் எனக்கு வந்து பாராட்டுலாம் சொன்னாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா அரவிந்த் அவரோட இடத்த எனக்கு விட்டு கொடுத்ததுனால தான். அதை சொல்றதுல எனக்கு எந்தவித ஒரு கௌரவ குறைச்சலும் கிடையாது, பெருமையாக தான் சொல்லிக் கொள்கிறேன். அரவிந்த் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் வந்துட்டேன். இன்னும் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தொகுப்பாளராக, அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இல்ல ஆக்சுவலா இது கொஸ்டின் என்கிட்ட கேட்குறாரு. உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்க க்ளோஸ் அப் வச்சிட்டீங்க, அந்த பக்கம் நான் தான் உட்காந்துருந்தேன். ஓஹோ, சரி. அதை நானும் அவர் தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பெப்சிமா பேசும்போது கமல் சார் பேசக்கூடாதா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே உம்மை புரிந்து கொண்டாள். டே டிஜே இன்னொரு கொஸ்டின் இருக்கு அவர்கிட்ட சார் இருந்து. கேட்பாரு ஏதோ. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க சார். எல்லா சேட்டிலைட் சேனல்லையும் நீங்களே வந்து தொகுப்பாளராக வர்றீங்க. ஆமா சார். பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் அதில் எதுவும் பொறாமைப்படவில்லை. ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது எப்படி மக்கள் நீங்கள் தான் அரவிந்த் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க? சாதாரணமான விஷயம் சார். எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ சொன்னார் அவரு. உண்மையை தான் சொல்கிறேன், நான் கிண்டல் பண்ண சொல்லலை. இல்ல உண்மையிலே தான் சார். இப்போ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் சேனல் வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க இதுலயே இருக்க மாட்டீங்க சார். நீங்க வந்த இடமும் அப்படித்தான். இனிமேல் அப்படியே டிராவல் ஆவீங்க. நீங்க இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம். இந்த கேமராமேன் இடத்துக்கு போகலாம். பிகாஸ் இவரே ஒரு மல்டி டேலண்ட் தான். சரி, ஓகே. ஸோ அடுத்து படவா கோபி அவர்களுக்கான ஏவி. எனக்கு அப்புறம் இந்த ஃபீல்ட்ல காமெடியோட கருத்து சொல்றது யாராவது இருக்காரான்னு எதிர்பார்த்து அப்புறம் தான் படவா கோபி அவரோட காமெடியை பார்த்து காமெடியோட கருத்து சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா காமெடியாவே கருத்து சொல்றது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். கோபி நீ 3 ஜென்ரேஷனா காமெடி பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரே மாதிரி காமெடி பண்றது, ஐ மீன் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இன்டர்நெட்ல வர பல காமெடிக்கு வேத போட்டது படவா கோபி தான். கமான் கோபி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லு. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரோலிங் அப்படின்னு பண்றீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கடுப்பேத்துறது. இவங்க பண்றாங்களே இப்போ. ஆமாம், ட்ரோலிங்ன்றது நான் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் பண்ணும்போது அதனால பாதிக்கப்பட்டவங்களாம் எங்களை பார்த்தோன்னா நாயை அவுத்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள்லாம் ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி ஒரு எபிசோடு ஆன் ஏர் வந்ததுன்னா அடுத்த நாள் காத்தால பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காத்தால கூட இல்லை, மிட் நைட்லேயே ஆட்டோ வந்துடும் எங்கள் வீட்டுக்கு. மிட் நைட்டில் ஆட்டோ வரும், பொருளோட வருவாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் அவஸ்தைப்பட்ட காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் வந்து என்னால் சேனலே பண்ண முடியல, ஒரு சேனலுக்கே வர முடியல. நம்ம வந்தாலே வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதே கண்டென்ட் தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ட்ரால் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க, எங்களை பற்றி வெறுப்பேற்றுங்க சார், எங்களை பற்றி கொஞ்சம் போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னா ட்ரோலிங் தான். அப்ப இருந்த பயம் அப்ப இருந்த பயம். ஸோ ஏவிசை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம விளையாட போகிற அந்த ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ரவுண்ட் என்ன அப்படின்னா வாயை மூடி பேசுவோம். வாயை மூடி பேசுவோம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆக்ஷன்லேயே பதில் சொல்லுங்கள், நான் அதை மக்களுக்கு வந்து கன்வே பண்ணிடுவேன். ஓஹோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ சுட்டி அறிந்தவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஜீக்கும் உங்களுக்குமான தொடர்பு பற்றி சொல்லுங்கள். ஜீ தமிழுக்கும் உங்களுக்குமான தொடர்பு நல்ல தொடர்பாக தான் இருக்கு, இருந்துச்சு, இருக்கும், இருக்கலாம். நான் ரொம்ப நாளா இங்க குப்பை கேமராமேனா கொட்டி நீங்க? இல்ல இல்ல கேமராமேனா? வா நல்ல நீங்க இங்க இந்த இடத்த கோயிலா உங்க மனசுல நினைச்சு வச்சிருக்கீங்களா? என்னது இவங்க எப்படா கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்றீங்க பேமெண்ட்டுக்கு? ஏன்னா அப்பையில இருந்தா இன்னமும் வச்சிருக்காங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. சரி, நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, ரொம்ப வருஷமா நம்ம ஜீல ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒவ்வொரு சேனல் வந்து ஒரு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜீ மட்டும்தான் ஒரு ஆன்டி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுச்சு. தட் இஸ் மீ. சொல்லிட்டு ஒரு 650 எபிசோட் பண்ணோம். ஆன்டி ஹீரோ. அதனால வந்து நிறைய இடத்துல போகும்போது ஆன்டி ஹீரோ நம்ம எவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கோம், எவ்வளோ ஸ்பிரிச்சுவலான ஆளுன்னு கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எபிசோடுக்கு 6 ஆன்டி விளையாடுவாங்கல்ல? ஆமா. 650 எபிசோடு. 650 × 6 3000. அடேங்கப்பா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்! ஏரியா ஒரு சின்ன காலனில போய் இவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஹலோ, அப்படி என்கிட்ட கேள்வி. நானும் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்த ஜானருக்கு என்னை கொண்டு போனது வந்து ஜீ தமிழ் சேனல். அதுக்கு வந்து என்னைக்குமே ஒரு தேங்க்ஸ் இருக்கு. சும்மா உங்க ஃபேமிலியில உங்களோட செல்வாக்கு பத்தி சொல்லுங்க. அப்பவும் அப்படித்தானே வளர்த்துருக்கு. அடிங்க அங்க பாருங்க, ஏதோ சொல்லவே முடியாது. கல்யாணம் ஆகி கிளின்னு கிளிப்பாரு அவங்கள. ஏன் காலையில போயிட்டு சூரியன் வந்தோன்னே வெளில போவேன், அடுத்த நாள் சூரியன் வர்றப்ப வீட்டுக்குள்ள வருவேன். பால் கறந்துட்டு இருக்க, அவர் பால் கறந்துட்டு இருக்க. பால்கார வரதுக்கு போது வருவாங்களாம். பால்காரன் இப்படி இல்லாம வரேன். பால்காரன் அப்படிதான் வருவான், அப்படிதான் வருவான், பால்காரன் அப்படிதான் வருவான். அப்படிதான் வருவான். பேப்பர்கார சமைக்க மாட்டீங்க வீட்டுல, அது நல்லது தானே அவருக்கு? சமைக்காதது நல்லது தானே. சாப்பாடு எப்படி திம்பாரு? இப்படி நல்ல சோறு திங்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சமைக்காம எப்படி நல்ல சோறு திம்ப அப்படின்னு அச்சு அவங்க ஹஸ்பண்ட் கேக்குது. வீட்டுல குழந்தைங்க நல்ல கழுவி ஊத்துவாங்க என்னைய. நான் கூட வீட்டு வேலை பக்கத்துல இருந்து நீ போய் எனக்கு அம்மாவா அட்டேங்க அப்பா ஒரு ஆத்தா கறியை பார்த்தா. சரி, உங்க மாமியார் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்க மாமியார் என்ன சொன்னாலும், மொக்க ஜோக் சொன்னாலும் எங்க மாமியார் நினைச்சாலே ஐயோ என்னாச்சு நினைச்சாலே அழுகழுகையா வருதா? ஏன் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? குளிப்பாட்டி விட சொல்றாங்களா இந்த வயசுல? தலை முழுகிட்டாங்களா? தலை முழுகிட்டாங்க. எவ்வளவு வலி இருக்கு. சரி, ஓகே. சரி, நீங்க வாய் திறந்து சொன்னாலும் இதே தானா? வீட்டுல எந்த மாற்றமும் இல்லை, பெரிய செல்வாக்கோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. டன். அடுத்து படவாக அவர்கள் சென்னை 28 படத்துல நீங்க 2 பார்ட்லயுமே இருந்தீங்க, ஒரு பெரிய போர்ஷன் பண்ணியிருந்தீங்க. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அந்த வாய்ப்பை பத்தி, அதுக்கப்புறம் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பத்தி. நீங்க அன்னைக்கு நீங்க அந்த காலத்துல மிமிக்ரிலாம் பண்ணுவேன். கிரிக்கெட் விளையாடுறப்ப சச்சின் மாதிரி மிமிக்ரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்காது. சச்சின் சிகரெட் வெங்கட் பிரபுக்கு இப்படி ஒரு சிக்னேச்சரா? வெங்கட் பிரபு உங்களை பார்த்துட்டு நீங்க அவருக்கு கால் பண்ணி வாய்ப்பு கேட்டீங்க. அவர் உங்களுக்கு கால் பண்ணி
வாய்ப்பு கேட்டாரு. நீங்க வாங்க சார், படத்துல நான் உங்களை பார்க்கணும், படம் பார்ப்போம், 2 பேரும் சேர்ந்து படம் பார்ப்போம், அதுல இருந்து சீன் எடுத்து என் படத்துல வச்சு, அதுல கிரிக்கெட் சீன் ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து நீங்க கமெண்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க போய் கமெண்ட்ரி கொடுத்தீங்க. அப்புறம் அது வேற மாதிரி போச்சு, அது வேற கதை. க்ரௌடெல்லாம் சூப்பராக இருந்தது, க்ரௌட் பயங்கரமாக தேர் பண்ணாங்க. படம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ. ஸோ வாய்மூடி பேசவும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சில ஜென்ரல் கொஸ்டின்ஸ், மக்கள் உங்களை பார்த்தா என்ன கேட்கணும்னு உங்கள் மனசில் நினச்சிருப்பாங்களோ அந்த கேள்விகள்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் ஜட்ஜா ஆங்கரா? நான் ஆங்கர் தான். ஓகே சூப்பர். நீங்க பெர்ஃபார்மரா ஆங்கரா? ஆமா, பெர்ஃபார்மர். ஆங்கர் பண்ணும்போது நம்ம பெர்ஃபார்ம் தானே பண்றோம். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நீங்க கண்டஸ்டன்ட்டா ஆங்கரா? ஐ அம் a payment receiver. சூப்பர். மக்கள் இது அதிகமாக உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கருக்கும் உங்களுக்கும் சண்டையா? சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ப்ரோக்ராம். ஒரு இல்லை எனக்கு அவர் சீனியர். இல்லை 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 அவ்வளோ போகாத. 98, 99லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இப்போ சேனலில் சேர்ந்து பண்ணுறது இல்லை, அவர் ஒன்லி படம் மட்டும் போனதுனால எங்கள் 2 பேரும் சேர்ந்து போகும்போதெல்லாம் கேட்டிருக்காங்க, இன்னும் 2 பேரும் சண்டை போட்டேன் நீங்கள் சேர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க, சி இவங்க இப்படி தான் அப்படின்ட்டுலாம் போயிருக்காங்க. அதனால் சண்டையில் ஒன்றும் பயப்படாது. அர்ச்சனா அக்கா எப்பயாச்சும் பேசாமல் இருப்பாங்களா? யாருக்காச்சும் அடங்கி இருப்பாங்களா? யாருக்கும் அடங்கி போக மாட்டேன், மனசாட்சிக்கு மட்டும்தான் அடங்கி போவேன். பேசாம இருப்பேன்னா தூங்கும்போது பேச மாட்டேன். அதுவும் வந்து ஏதாவது ஒரு ஓவர் எக்ஸைட்டடா இருக்கணும், இல்லை நாளைக்கு ஒரு ஷூட் இருக்கு அதுக்கு ப்ரிப்பரேஷனா அதுலயும் பேசுவேன். பட் டிப்பிக்கலி தூங்குற டைம்லயும் போகும்போது மட்டும் பேசுவேன். இப்போ வந்து நடிகண்டா அப்படின்ற சுற்றுக்குள்ள போகலாம். நடிகண்டா அப்படின்றதுல என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம், அந்த சிச்சுவேஷன்ல நீங்களும் நாங்களும் சேர்ந்து நடிப்போம், ஒரு ரோல் பிளே, அவ்வளோதான். கோபி என்ன சொல்லு. ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஒரு குழந்தைங்க ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆங்கரா. ஆமாம். ஸோ அந்த குழந்தைங்க ஷோவில் வந்து இப்போ உங்களுக்கு 2 குழந்தைங்க இங்கே டஃப் கொடுக்க போகுது. ஒரு குழந்தை வந்து நீங்கள் ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அவனோட குழந்தை, அது நான். ஸோ என்னை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களோ பண்ணிக்கலாம். உங்களை பழி வாங்குறதுக்கு ஒரு குழந்தை வந்துருக்குது, அது ஓகே. ஃப்ராங்க் வந்து உங்களோட ஷோ ப்ரொடியூசர், அவர் இப்போ இன்னாரில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. நீங்கள் கையில் ரெடி சொல்லு. ஓகே, இன்டராக்ட் பண்ணுங்க. அந்த சென்டர் குழந்தை என்ன பேச விடாதீங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. ஓகே, வெல்கம் டு பட்டி தொட்டி. இங்க இருப்பதுல நல்ல குட்டி. ஹலோ, ஹேய் ஹேய் ஏய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? பேபிமா, சொல்லுங்க அங்கிள். பேபிமா. ஏய் வேணாம். கம்மி இருடா. பேபிமா, சொல்லுங்க அங்கிள். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நானா உட்கார்ந்து இருக்கேன். நீ அந்த அங்கிள் ப்ரோகிராம் நிறைய நீ பாப்பதானே? சொன்னதுக்குலாம் எதுக்கு சிரிக்கிறாங்க? அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நானும் அவனும் கிளாஸ்ல ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்திருப்போம். எங்க மிஸ் எங்களை திட்டினே இருப்பாங்க, அந்த பெஞ்ச் 2 குண்டுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு. வெரி குட். அப்படியா? டேய் நீ என்ன பண்ற? அக்கில கீழே போடு. போடா. போடா. கீழே போற கையா. அவன் ஓகே. அவங்க மம்மியோட ப்ளவுஸ் போட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? ஏய் ப்ளவுஸாடா இது? டேய் ஏந்திர. டேய் அங்க போய் திட்டா, போடா. டேய் போடா, அங்க போய் திட்டா. டேய் அரவிந்த் இங்க சரி மேல நான் சொல்றது செய். மேல உட்கார். மேல உட்கார். ஓகே, மேல உட்கார். ஏய் மேல இருந்து மேல இல்லடா. கீழ உட்கார். சொல்லுடா. பாப்பா இங்க. குழந்தைங்களை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுங்க. டேய் டேய். கோபி ஏய் கண்ட்ரோல் பண்ணுங்க என்னத்த குழந்தைங்களை. கண்ட்ரோல் பண்றது இங்க வா. இந்த குழந்தை நல்லா பெர்ஃபார்ம் என்ன நீ பண்ணுங்க. முட்டில பேண்ட் போட்டுங்கற? நல்லா. முட்டில பேண்ட் சொல்லு. ஏய் அங்க வேற குபிச்சு. கோபி அப்படி பண்ணாதீங்க. சரி ஷோ சரி. இது. ஓகே சொல்றா. ஓகே சொல்லு. பாபா பிளாக் ஷீப். திருப்பி வராது. போடுங்க. போடுங்க.
சரி சொல்லு. பாபா பிளாக் ஷீப். பாபா பாபா பிளாக் ஷீப். பாபா பிளாக் ஷீப். எஸ் எஸ் சார். ஹேவ் யூ எனி வுல்? நீ வா நீ உட்காரு. யார் நீ திட்டுறீங்க வா நீங்க? உட்காரு. ஏய் ஒவ்வொருத்தரா உட்கார உயிர் எடுக்க கூடாது. அம்மா அடிக்கிறாரு அங்கிள். டேய் ஏதோ வா. எதுக்கு இங்க வந்திருக்க? சும்மா வந்திருக்க. இப்ப சொல்லு. ஓகே. How are you? What's your name? முன்னாடி நோண்ட கூடாது. டேய் முன்னாடி நோண்ட கூடாது. What's your name? நீ கை வச்சு சும்மா இருக்க மாட்டடா. சொல்லு. கோபி பாத்து. இருடா டேய் இவன் மேல உயிர் எடுக்கறான்டா பின்னாடி. கோபி, ஏதாவது பேசுங்கடா டேய். அச்சு தூங்கணும், யாரும் பேசாதீங்க. அம்மா சோஃபா பின்னாடி போட்டுமா குழந்தைங்கள உட்காருங்க. டேய் ஏதாவது பண்ணுங்கடா டேய். ஏய் ஏதுடா. எங்க தூங்குறேன்? ஏய் தம்பி ஏதுடா டேய். ஏய் ஏதுடா டேய். என்னாச்சு? கோபி ஏதுடா. கோபி கோபி என்ன நீங்க குழந்தைங்களை வச்சு ஷோ பண்ணுங்க, தூங்க வச்சிருக்கீங்க. அங்க பாருங்க. நீங்க முதல்ல எழுந்து நில்லுங்க போங்க. நீங்க அடிக்கிறீங்க அந்த குழந்தைய. அப்படிலாம் பண்ணாதீங்க. அடிக்காதீங்க. ஆமா எங்களை அடிச்சாரு அவரு. நான் எங்களை அடிச்சாரு. எங்களை அடிச்சாரு அவரு. கோபி பாருங்க, அன்பான குழந்தைங்களா இருக்காங்க. ஒழுங்கா handle இவன் அன்பா பண்ணுங்க. இப்படியா பைபாஸ்க்குள்ள வா, பைபாஸ். டேய் அங்கிள் நீங்க எங்க வாங்க. இரு நான் இவனுக்கு ஒரு வேலை பண்றேன் பாரு. ஏதுடா டேய். இந்த பிரிட்ஜ் குட்டியா இருக்கு, நீங்க போங்க. நீங்க போங்க. கோபி அவங்களே எவ்வளவு அன்பா இருக்காங்க. நீங்க போங்க. வாங்க. நீங்க வாங்க. காலை விரிச்சு நின்னுங்க. நான் மட்டும் குட் பை. ஐயோ, மறந்துட்டேன். கோபி அவங்கள ஒழுங்கா handle பண்ணுங்க. உண்மையிலே பெரிய பிரிட்ஜ். அம்மா அங்க போய் உட்காருங்க. போங்க. கோபி டேய் இந்த மாதிரி ஒரு ஆங்கர் இருக்கே பாத்து. நல்ல பையன், சமத்து பையன். நீ ப்ரொடியூசர் சொல்லுங்க ப்ரொடியூசர். அவங்கள விளையாடுற மாதிரியே அவங்கள ஹேண்டில் பண்ணி அப்படியே அவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வாங்குங்க. என்ன கண்டென்ட் வாங்கலாம் சொல்லுங்க. நீங்க தான் ஆங்கர், நான் இல்ல. லீட் கொடுங்க. இப்ப எல்லாம் குழந்தைங்க ஹேண்டில் பண்ணாங்க. நான் பண்றேன் பாருங்க. இருங்க. அம்மா இங்க வாமா. விக்கிமா. அச்சு அச்சு. இருமா. விக்கிமா இங்க வாமா. இங்க வாமா. இருமா. டிங்கு டிங்கு கிரேட்றான்டா. இங்க வாமா. இங்க வாமா. இங்க பாருங்க. கோபி இங்க பாருங்க. குட்டி வாயில கை வச்சுக்கோ. அப்படி தலையாட்டு. டான்ஸ் ஆடு, இடுப்பாட்டி டான்ஸ் ஆடு. இப்ப முன்னாடி போயிட்டு குட்டிய டான்ஸ் ஆட்டு வாங்க. இப்படி 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 பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியா அந்த குழந்தைகளை வச்சு வேலை பண்ணுங்க. இது வேலை. இது எவ்வளவு அழகா பண்ணுது அந்த வேலை. கியூட். யூ ஆர் வெரி நீங்க கியூட். கரெக்ட்டா பண்றீங்க. ஏன் அவங்க சொல்லும்போது பண்ண மாட்டேன்றீங்க? வேட வந்து பாட பண்ணாதீங்க கோபி. சொல்லு மரியா சொல்லு. சொல்ல மாட்டேன் போ. நீங்க சொன்னதான் பண்ண மாட்டேங்கிறாங்க. சொல்லுமா. நீ வாடி சொல்லலாம். ஏய் வேணாம். அது இங்க கிரேட்றாண்டி. அது பாய்ஸ்க்கு தான் பண்ணுவாங்க. நீ வாமா. கேர்ள்ஸ் பண்ண மாட்டாங்க. அத பண்ண மாட்டேன். உனக்கு இப்படி கிரேட். சரி ஓகே. சொல்லி கொடுங்க. அங்க கை அங்க பாரு. சொல்றியா? ஒரு சின்ன பாட்டு சொல்லி தரேன். சொல்றியா? நீ சொல்றியா? கொக்குக்கு 2 கால். அப்படி சொல்ல கூடாது. சொல்றேன். கொக்கு முட்டை கொக்கு, இட்ட முட்டை கொக்கு, கொக்கு முட்டை இட்ட. அழகா பண்றாங்க. சூப்பர் 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 கியூட். கூட போகும்போது கூட்டு போயிருங்க. ஓகே சொல்லு. கொக்குக்கு 2 கால். கொக்கு எந்த கொக்கு? கொக்குக்கு 2 கால். கொக்குக்கு 2 கால். கொக்குவோட குயிலுக்கு 2 கால். சொல்லுங்க பாப்போம். கக்கா என்று கூன் வெரி குட். மயிலுக்கு 2 கால். மயிலுக்கு 2 கால். என்ன என்ன? ஏய் சொல்றா, சீக்கிரம் சொல்றா டேய். மயிலாப்பூர் கோபுர புறாக்களுக்கு 2 கால். கோபுர புறாக்களுக்கு 2 கால். அங்கிள் 1 கால். அங்கிள் ஹாய். போடா. போ நல்லா போ. ஆயிட்டு. அங்க 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 போங்க. அங்க கோபி அங்க கூட்டி போங்க. அங்க கூட்டி போங்க. ஏன் ப்ரொடியூசர் நீங்க தாங்க. அவன் ப்ரொடியூஸ் பண்ற எடுத்து போங்க. கோபி நீங்க தான் இதையே ஹேண்டில் பண்ணணும். அவன் சீத்தாங்கோல் அவன் சட்டிலே ஆயி போயிட்டான். செட்டில் ஆயி போயிட்டான். கொடுக்கு. நான் அடிச்சுடா. அச்சே தட்டி பால் ஊத்திக்கிறேன். அங்க போய் உட்காந்துக்கோ. சோஃபால அமைதியா உட்காந்துக்கோ. ஒன்றும் தெரியாது. ஓகே சூப்பர். இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? ஐயோ அதாவது ரொம்ப கஷ்டம்டா. இந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு எபிசோடு. அது என்ன இல்லை ரெடி ஆகி நம்ம வந்து டேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது குழந்தை ஆகி போயிடும். இல்லைன்னா தூக்கம் வந்துடும், இல்லைன்னா பசின்னு அழுவோம். ஸோ அதனால் உண்மையிலே இப்போ இங்கே எப்படி ஒரு கேரட்டிக்காக இருந்ததோ அதுதான் அங்கே இருக்கும்.
ஸோ 3 பேரும் நடிகண்டாவோ பயங்கரமான முறையில் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம அடுத்து விளையாட போகிற ரவுண்ட் அந்தர் பல்ட்டி. அந்தர்பல்ட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் கொடுப்போம். அந்த டாப்பிக்கில் நீங்கள் அதுக்கு ஃபாராக பேசிக்கிட்டே இருப்பீங்க. பேசிகிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்படியே அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசணும் உடனடியாக. திருப்பி அது இன்னொரு சவுண்ட் கேட்கும், மறுபடியும் ஃபாராக பேசணும். இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறது தான் இந்த அந்தர்பல்ட்டி ரவுண்ட். ஸோ சுட்டி அரவிந்த் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய அந்தர்பல்ட்டி ரவுண்ட். ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் நல்ல நட்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எங்களுடைய நட்பு போய்கிட்டே இருக்குது. ஸ்கூல் டேஸில் ஆரம்பித்து, காலேஜ் டேஸில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் டிவியில் ஆரம்பித்து, ஈவெண்ட்ஸில் ஆரம்பித்து நிறையா பண்ணிட்டே இருந்தோம். அந்த பக்கி என்ன பண்ணிச்சுன்னா திடீர்னு படத்தில் நடிக்கிறேன், ஈவெண்ட்ஸ்லாம் நடிக்கலை, நான் போகல சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு பக்கி போயிடுச்சு. இப்போ ஒன்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னைக்கு நம்ம படம் நடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவல் ஆகி அப்புறம் ஒன்றா சேர்ந்து நெகட்டிவ் மட்டும் தான். ரோபோ சங்கர் வெரி ஒஸ்ட் ஃபில்லோ. இன்னும் இதுக்கு மட்டும் கை தட்டுறாங்க. பயங்கர குண்டு குண்டுன்னு இருக்கும், எனக்கு கோவமாக வரும், ஆம்ஸாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மனுஷன் உடம்புனா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், கல் மாதிரியாக இருக்கிறது. இதை தொட்டு பார்த்து தான் இந்த கை தொட்டு பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் வந்து அந்த பாடி பில்டிங் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு ஒரு ஆசை, ஒரு மேன்லியாக இருக்குமோ அப்படின்னு தோணும். வேறு என்னத்தை சொல்கிறது, எதை சொன்னாலும் மாட்டிக்கணும்னு தோணுது. பாசிட்டிவ் பாசிட்டிவ். எந்த விஷயத்தையும் வந்து தெரியாதுன்னு சொல்லாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சவங்களோட தெரியாத ரோபோ சங்கர் வந்து சூப்பராக பண்ணிக்குவார். இப்போ மியூசிக் அப்படின்னா வந்து, ஆனால் அது நல்லா வராது, அப்பட்டமாக காமிச்சு கொடுத்துரும். எனக்கு இது தெரியாதான் நான் செய்கிறேன் அப்படின்றத. ஆனால் அது அந்த காமெடியால் வந்து மறைச்சி அது சமாளிச்சு விட்டுரும். வரலன்றத கூட ப்ளஸ்ஸாக காமிக்கிறதுல வந்து நெகட்டிவ். அதான் சொல்ல வரேன், வரலன்றத கூட சூப்பராக பண்ணிடும். ஆனால் அது அந்த மாதிரி தான், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன். சுட்டி அரவிந்த் அவர்களுடைய அந்தர்பல்ட்டியை தொடர்ந்து அடுத்ததாக அச்சுமா, நேவி ஆபீசர். கல்லானாலும் கணவன் சிரிப்பு. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நேவல் ஆஃபீஸர் பத்தி. ஸோ நேவல் ஆஃபீஸர் வந்து 2 வெரைட்டி உண்டு. ஒன்று வந்து நம்ம கட்டிக்கிற நேவல் ஆஃபீஸர், ஒன்று நம்ம கட்டிக்காத நேவல் ஆஃபீஸர். நம்ம கட்டிக்கிட்ட நேவல் ஆஃபீஸரை பற்றி வந்ததுக்கு அப்புறம் பேசுகிறேன். கட்டிக்காத நேவல் ஆஃபீஸர் பற்றி இப்போ பேசுகிறேன். இந்த நேவல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம் வந்து ரொம்ப பிரிம் அண்ட் ப்ராப்பராக இருக்கும், பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ப்ரைடே அவங்களோட யூனிஃபார்ம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் the country first and the country last, ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஆர்டர்ல இருக்கவே இருக்காது. ஆனா இந்த கட்டிக்கிட்ட நேவல் ஆஃபீஸர் இருக்கான் பாத்தீங்களா, ஐயோ வீட்டுல வந்தா சோறு வேணும், அந்த வெள்ளை யூனிஃபார்ம் நல்லா பளபளன்னு வெள்ளையா இருக்கணும்னு நாங்க தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கோம். நான் என்ன வீட்டுல அதுக்கு உட்காந்துக்கிறேன். அதே மாதிரி ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே கிண்டுறதெல்லாம் கரெக்டா கிண்ணும். ஆலிவ் ஆயில் 1.25 டீஸ்பூன் தான் ஊற்றணும் அப்படின்னு சண்டை போடுவான். இந்த மாதிரி இந்த கட்டின நேவல் ஆஃபீஸர் ரொம்ப கொடுமையான நேவல் ஆஃபீஸர். ஆனா கட்டாத நேவல் ஆஃபீஸர்ஸ் பாத்தீங்கன்னா அமேசிங். நாட்டுக்காக நம்மளுடைய மக்களுக்காக வந்து கடலுக்கு போயிடுவாங்க. எத்தனை நாள் அவங்க கிட்ட பேசக்கூட முடியாது. பார்டர்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு சேஃப்டி பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய ப்ரைட் அவங்க யூனிஃபார்ம், அவங்களுடைய கண்ட்ரி, அதுதான். ஸோ இந்த கட்டிக்காத நேவல் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப நல்ல நேவல் ஆஃபீஸர்ஸ். யூனிஃபார்ம் இஸ் எக்ஸ்ட்ராடனரி, பங்க்சுவாலிட்டி எல்லாமே இருக்காங்க. அந்த கட்டிக்கிட்ட நேவல் ஆஃபீஸர் பங்க்சுவாலிட்டி சாவடிப்பான். 6 மணிக்கு கிளம்பணும், 6 மணிக்கு 5:50 ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்பலாமா இவளுங்க வேற எல்லாரும் வருவாளுங்களா, நல்லா நட்டிட்டு வருவாங்க. அப்ப நாங்க மட்டும் எடுத்து போறது, நாங்களும் நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு போனோம்னு கிளம்பலாம்னு பேசிக்கிட்டே இருப்போம். 5:50 10 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க மேக்கப் போடுறதுக்கு. இதெல்லாம் ஒரு மனுஷனா? அப்படி எதுக்குறவனுங்களா ஒரு பொண்டாட்டி மேக்கப் போட வேணாமா, நாங்க புடவை கட்ட வேணாமா, வந்து நாங்களும் அங்க அசத்த வேணாமா? ஆனா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சரி நாமெல்லாம் போய் மடக்கிட்டாங்க நின்னா இவனுங்க போய் வேற எங்கேயாவது பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த கட்டின நேவல் ஆஃபீஸர். கட்ட நேவல் ஆஃபீஸர் வெரி வர்ஸ்ட் ஃபெலோஸ். கட்டாத நேவல் ஆஃபீஸர் வெரி குட். அச்சுமா பயங்கரமா அந்தர்பல்ட்டி வச்சிருக்கீங்க. அதுல அந்த நேவல் ஆபீசர் பத்தி பேசுறப்போ உங்களுக்குள்ள இருந்து சில ஆதங்கங்கள் தீர்த்துட்டீங்களே. கட்டின நேவல் ஆபீசர் அப்படின்னா தப்பா நினைச்சிருக்கீங்க. எனக்கு தாலி கட்டின நேவல் ஆபீசர், ஓகே. கட்டாத நேவல் ஆபீசர் வந்து பொதுவாக நேவல் ஆபீசர்ஸ் அப்படின்னு. நான் கட்டிக்கிட்டது ஒரு நேவல் ஆபீசர் தானே. அந்தர்பல்ட்டியில நிறைவா அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுக்கு வர போறார் நம்ம படவா கோபி அண்ணன் அவர்கள். வெங்கட் பிரபு வந்து ஒரு சிறந்த இயக்குனர். அவருக்கு வந்து பல நல்ல பழக்கங்கள் இருக்கிறது. நம்ம சமுதாயத்துக்கு என்ன பழக்கங்கள்லாம் நம்ம வந்து நம்மளால் சொல்லிக் கொடுத்து அந்த சமுதாயத்தை நம்ம வளர்க்க முடியுமோ அத்தனை நல்ல பழக்கங்களும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். வெறும் தொலைபேசியிலே வந்து டைரக்ட் பண்ணுவார். அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வரணுன்ற ஒரு அவசியமே இருக்காது.
ஃபோன்லேயே சொல்லுவார் இந்த சீன். அவர் என்ன ஐயோ 6 மணி ஆச்சுன்னா போதும், நான் எங்கண்ணா இருக்கிறீங்க, நான் வந்துருங்கண்ணா அப்படின்னுவாரு. அங்கே போனோம்னா நம்ம பசங்க சும்மா சோடா போட்டு அது 6 மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா போதும்ப்பா சோடா. 7, 8, 9, 10, 12, 1, 2, 3. அதாவது அந்த 6 மணிக்கு நம்ம வரும்போது நம்ம அப்படியே டயர்டாக இருப்போம், அப்படியே சோடா அவன் அப்படியே இருப்பான் சோடா. 7, 8 நம்ம இப்படி போயினே இருப்போம் கீழே. 10, 11, 12, 1, 2 இப்படி இருப்பாங்க. அப்புறம் அதை எடுங்க இதை எடுங்க இதை எடுங்க அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். அதனால இது அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா உடல்ல அத்தனை ஆரோக்கியமும் சரி, அந்த நுனி சுண்டை விரல்ல இருந்து அந்த மண்டை வரைக்கும் அத்தனை ஆரோக்கியமும் சறுக்குன்னு ஏறி அவனுடைய முழு ஆரோக்கியத்தை காட்டக்கூடிய ஒரு பல திறமைகளை உள்ள ஒரு அடக்கி உள்ள ஒரு இயக்குனர். அதே மாதிரி எந்த ஒரு ஹீரோயின் கிட்டேயும் வந்து ரொம்ப நெருங்கிலாம் பழக மாட்டாரு. தான் கூட இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் சான்ஸ் கொடுத்துருவாருமா, எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டாரு. ஏன்ப்பா இப்படி பண்ற, நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்ட கூட அண்ணா உங்களுக்கு ஏற்ற ரோலே வரலண்ணா, பெரிய ரோல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாரு. எத்தனை வாட்டி கடலை கொடுக்க மாட்டாரு. என்னப்பா நீ அங்கே வா இங்கே போகலாம், டெய்லி SMS அனுப்புறது, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுறது, இல்லை எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் கூட அனுப்புவோம், அப்போ கூட கேட்க மாட்டார். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ வரக்கூடிய ஒரு 2-3 ரோல் அப்படி வந்து ஏதோ சின்ன சின்ன ரோல் அப்படி பண்ணால் கூட என்னன்னா எதுக்கு இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுறீங்க, நல்லாவே இல்லைண்ணா இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சென்னை 28-2 பண்ண உடனே அண்ணா நீங்கள் தான் அதில் கமெண்ட்ரி பண்ணுறீங்க. பார்ட் 1ல பண்ணீங்க, அதே மாதிரி இதில் பண்ணுறீங்க அப்படின்னாரு. பார்ட் 2ல பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கார்டு போடுறார். படத்தை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா படவா கோபிக்கு நன்றி அப்படின்னு வந்து டைட்டில் கார்டு வரும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் விஷயமா இருந்தால் கூட நான் ஒரு பெரிய ரோல் எதிர்பார்த்தேன் அந்த படத்தில். அந்த ரோல் கொடுக்காம நான் திருப்பி என்ன நீங்கள் அப்படி மைக்கை பிடிச்சி கமெண்ட்ரி பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது, நான் வந்து இப்போ அடுத்தது பார்ட்டின்னு ஒரு படம் போயின்னு இருக்கு, அப்புறம் வந்து ஆர்கே நகர் ஒரு படம். ஓகே, ஸோ அந்தர் பெல்ட்டியை எடுத்து இப்போ இந்த மாதிரி டேபிள் வச்சு இதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம விளையாட போகிறது தில்லுக்கு சவால். தில்லுக்கு சவால். உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை பதில் சொல்ல விருப்பப்படல, இல்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் நிலவேம்பு கஷாயம் அடிக்கலாம். ஸோ இதை யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அமைதியாக இருக்கிற அண்ணன்ட்டு போவோம். ஓகே, ஸோ சித்தி அரவிந்தர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருவோம் கேமை. உங்களுடைய முதல் கேள்வி, இங்கே இருக்கிற 2 பேரில் யாரு ஆங்கராக இருக்குது தப்புன்னு நினைக்கிறீங்க? கோபி என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக்சுவலாக. ஓகே, அவர்லாம் வந்து ஆங்கர் பண்ணுறதே அவசியமே கிடையாது. அவர்லாம்னா அது இல்லை அவர் இதுக்கு மேலே ஹைலி டேலண்டட் அவர். ஓகே, இப்போ நாங்கள் பண்ணுற விஷயத்தை அவர் பண்ணுறாரு. நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பெர்ஃபார்மர், ஏன்னா ஆங்கரிங்லேயே நான் பெர்ஃபார்ம் தானே பண்ணுறேன் அப்படிங்க. அது அரவிந்த், அது உங்களுக்கு வந்து அவர் நியாயம், அவருக்கு கிளியராக இருக்கு. நான் சொல்ல விடுங்க, நான் குழப்புறாங்க. நாங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணிடுங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறதை நாங்கள் பண்ண மாட்டோம். அப்படின்னா எல்லாமே தான்மா. ஆமான்னு சொல்லுமா. பண்ண மாட்டோம், பண்ண முடியாது, ரெண்டுமே வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரு சில விஷயங்களுக்காக. ஸோ வந்து அவர் வந்து ஆங்கரிங் தான் பண்ணணுன்றது இல்லை, அவர் வந்து வேற வேற டேலண்ட். சரி விடுங்க, ஒரு ஜூஸுக்காக இப்படி மனசுல இருக்கிறதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டீங்க. இந்த நிலவேம்பு கஷாயம் இருக்கே. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல. 2வது கேள்வி, இவனுக்கெல்லாம் என்ன தெரியும்னு ஆங்கர் பண்ண வந்துட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு நபர்? இல்லை அப்படிலாம் நான் யாரையும் நினைக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட், ஒவ்வொரு லிங்க், ஒவ்வொரு கான்டாக்ட். வெரி குட். ஓகே, அச்சுமா உங்களுக்கான கேள்விகள். நீங்க இன்டர்வியூ பண்ணதுலயே உங்களை பயங்கரமா கடுப்பேத்துன ஒரு செலிபிரிட்டி யார்? டி ராஜேந்தர் சார். வெரி ஏர்லி இன் மை கரியர். அண்ட் அப்போ வந்து நான் நிறமாத கர்ப்பிணி, 8 மாதம் நிற்கிறேன், பாடுறாரு, டக்கரு 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 டக்கருன்றாரு. 1/2 மணி நேரம் தான் ஷோ. அது எங்கள் கேப்சூல் 30 மினிட் கேப்சூல் தான். பட் பண்ணுவியா அப்படின்லாம் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். நான் அங்கே டெலிவரி ஆகிடுமே நினைச்சேன். அப்போ வந்து ஒரு ஆங்கரா இல்லை, ஒரு கர்ப்பிணியா என்னை இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து. இது வந்து பிராங்க் அவர்கள் தான் குடிப்பாரு. என்ன ஏற்கனவே ஒன்று அடிச்சிருக்கேன்.
யா that's the way Frank. ஸோ அடுத்த கேள்வி, இந்த 2 பேர்ல யார் கூட ஆங்கரிங் பண்ண மாட்டீங்க? கோபி கூட. ஏன்? கோபி இஸ் a show stealer. அவர் கூட ஒர்க் பண்ணது வீடுமனை மக்கள் ஒரு ஷோ அவர் கூட பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஷோ ஸ்டீலர். அவர் கூட ஒர்க் பண்ணனா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும். அரவிந்த் கூட அந்த பிரச்சனைகள் இல்ல. எதையும் கேள்வி கேட்க மாட்டேன். அவரும் ஹோம்வொர்க் பண்ண மாட்டாரு. இவரும் கேள்வி கேட்க மாட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். கோபி கூடனா நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணணும். குடிங்க. தலைமகடி கலங்க நீ மட்டும் தான் என் ஃபீலிங்கை புரிஞ்சிருக்க. தலைவன் கொண்டு வருந்தாதே. அடுத்த क्वेश्चन நீங்க தான் கேட்கணும். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான், எங்களுக்கு பிரச்சனை இல்ல. யார் வேணாலும் கேட்கலாம். யார் வேணா கேட்கலாம். பதில் சொல்லிட்டா நீங்க குடிக்கணும். கோபி உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஃபீமேல் ஆங்கர் யார்? நீதான். இதுக்காக நான் குடிப்பேன்டா, பிரச்சனை இல்ல. தில்லுக்கு சவால்ல எல்லாருமே சவாலை பயங்கரமா தில்லோட எதிர்கொண்டுட்டாங்க. அது ஒரே கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறதுனால ஈஸியா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது எது சிக்க வைப்பாங்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம விளையாட போறது வந்து இதான் நிறைவு பகுதி நம்ம ஷோல. சிரிக்கலைனா போச்சு. சிரிக்கலைனா போச்சு. ஸோ சிரிக்கலைனா போச்சுல நாங்க 2 பேரும் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். உங்க 3 பேரை பத்தி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னதுல இருந்து சிரிக்க ஆரம்பிப்பீங்க. எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அடுத்து நாங்க எங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிறோம், நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க எங்களை பத்தி என்ன வேணா சொல்லலாம். அவ்வளவுதான், அதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிராக்கு ஒரு விஷயம், நம்ம இவங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு கனெக்ட் ஆகும் பிராக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் வந்து சாப்பிடவே மாட்டேன், வீட்டுல சாப்பிடவே மாட்டேன். எங்க அம்மா பயங்கரமா சாப்பிட்டு சொல்லுவாங்க, முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்களாம், அரவிந்த் அண்ணனோட ஷோவை காட்டி தான் நம்மள வந்து இன்னைக்கு சாப்பிட வச்சிருக்காங்க. அப்படி அன்னையில இருந்து இன்னைக்கு வந்து 25 வருஷமா நான் அப்படிதான் சாப்பிடுறேன்னா பாத்துக்கேன். நல்ல விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அரவிந்த் அண்ணனுக்கு 7 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க 7 இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும், மிமிக்ரி தெரியும், கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டாரு. சூப்பர். இப்படி ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? வீட்ல ஃப்ரீயா இருக்காருன்னு அர்த்தம். அவரே கவுண்டர் குடிக்கிறாரு. இல்ல அவ்வளவு ஃப்ரீயா இருக்காருன்னு அர்த்தம் இல்ல. அதாவது இதாவது வந்துருமா அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அந்த டைம்ல அப்படின்னு. ஆனா இவருக்காவது வந்து எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி சொல்லி சாப்பிட வச்சாங்க. ஆனா எங்க வீட்ல எப்படி தெரியுமா, அர்ச்சனா அக்கா ஷோ காட்டி தான் எனக்கு இது பண்ணிருக்காங்க. அப்படியா? சாப்பாடு அர்ச்சனா அக்கா ஷோ பார்த்தா தான் சாப்பிடுவேன். நான் கூட எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மாட்ட எப்படி எனக்கு அர்ச்சனா அக்கா ஷோ பார்த்தா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, சின்ன வயசுல எனக்கும் அப்படிதான் ஊட்டினாங்கன்னு சொன்னாங்க. ஓ, உங்க அம்மாவுக்கும் அவங்கள காட்டிதான். ஆனா அர்ச்சனா அக்கா தான் சீரியஸாவே வந்து அவங்களுக்கு ஈக்குவலா அவங்க தான். அந்த வைகை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. இப்ப சரிங்க. ஐயா அந்த படம் நான் பார்த்தேன்யா. அதுல அர்ச்சனா அக்கா நான் பார்க்கலையே. அவங்கள பார்க்கலையா? நீ பார்க்கலையா? நீ எங்கேயாவது உனக்கு என்ன கோல்டா தும்மு எழுதி ஆமா தும்முனியா அன்னைக்கு? அப்ப பாத்துக்க வாய்ப்பு இல்ல. வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்தானா? இது அவங்க டைம்ல வர வேண்டியது. சரி ஓகே விடு. அர்ச்சனாக்காவை பத்தி இப்படி சொல்லிட்டோம். இப்போ இவங்களையே உங்க அம்மா பார்த்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னோமே, அப்ப நமக்கெல்லாம் கொள்ளு தாத்தா தான் இருக்குமோ அப்படின்னு சார் அப்படியே நினைச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஆனா பயங்கரம். அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, விஜயா இருக்கட்டும், எல்லாரும் விஜய் வாய்ஸ்ல பேசி பார்த்திருப்பேன், அஜித் வாய்ஸ்ல பேசி பார்த்திருப்பேன். ஆனா அவர் பேசினா அஜித்தும் விஜயும் படவா கோபி வாய்ஸ்ல பேசுவாங்க. ஓ அந்த மாதிரி. அந்த ஜுராசிக் பார்க்ல ஒரு டைனோசர்லாம் ஒரு வாய்ஸ்ல பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு திறமை படைச்சவர் அண்ணன். அதே மாதிரி அவர் வந்து ஒரு வாலும் நீ என்ன வேணா கேள, நான் அவர் மாதிரி பேசுறேன். இந்த மினியான்றதுடா இட்டாலியில மினியானுக்கு ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. when I was visiting there I used to see that actually. மினியானுடைய டெம்பிள் அது ஒரு கல்ச்சர்ரா, அது நமக்கு தெரியாது. பென்சில்ல வந்து நிறைய வகை இருக்குடா. இப்பதான் இந்த நிப்பெல்லாம் வச்சு வருது. when I was in my college இந்த மாதிரி பென்சிலே கிடையாது. நான் வந்து பென்சில் இல்லாத காலத்துல இருந்தே இருக்கேன் இங்க. சோ உங்களுக்கு தான் இத பத்தி ஆக்சுவலா உங்களுக்கு இதோட அருமை தெரியும். சோத்துக்கத்தாழை கசாயம் இருக்குல்ல, சோத்துக்கத்தாழை கசாயம் is the best catalyst that could serve better for cancer cure. ஆமா, கேன்சர் கியூர். இத பத்தி அந்த புக்ல கூட நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன். இந்த மூலிகைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். இந்த இன்டர்நேஷனல் ஷோ ஒன்னு பார்த்தேன் நான். இன்டர்நேஷனல் ஷோ நான் ஆக்சுவலா 156 கண்ட்ரீஸ் போயிருக்கேன். ஆனா அதை விட கம்மியா தான் கண்ட்ரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து போயிருக்கேன், எல்லா கண்ட்ரீஸ் போயிருக்கேன். அந்த ஷோஸ்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம எங்க போனாலுமே நம்ம யாரு அப்படின்றத காட்டிட்டு இப்படி நீங்க என்ன டாபிக் கொடுங்க அண்ணன் அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசிடுவாரு. பட் அந்த அளவுக்கு வந்து இந்த 3 பேரும் எல்லா விஷயங்களையும் அனுபவமா கரைச்சு குடிச்சிருக்காங்க அப்படின்றதா உண்மை. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு எண்டு கார்டை போட்டுருவோம் நம்ம. பெரிய சல்யூட் தான். ஓகே டன். அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
விக்னேஷ் அண்ட் ஃப்ராங்க் ரொம்ப அசத்தலான ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என்ன இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கெஸ்ட் வராங்களோ அவங்கள பத்தி ஒரு ப்ரிப்பரேஷனே கிடையாது. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இல்ல, நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட வைகை எக்ஸ்பிரஸ் நடிச்சிருக்கேன்னு. அது அந்த வைகை எக்ஸ்பிரஸ் நடக்கும்போது கூட நம்ம வெளியில உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். நீ அதை பார்த்துக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் மானகட்டோட. நான் ஃபர்ஸ்ட்ல ஒன்று சொல்லவா, ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது. 2 நாள் 7 பேர் வேலை பார்த்து தொலைக்கிறாங்க. தொலைச்சு தான் இந்த லட்சணத்துல பண்ணி தொலைக்கிறாங்க. ஆனா சத்தியமா நான் பார்க்கிறேன், வேற எல்லா வேலையும் விட்டுட்டு இல்ல ஜீத்தமிழ் நண்பன் அவருக்கு இருக்கேன்னு 10 பேர் எவனை பார்த்தாலும் இந்த வேலையை தான் ஐயோ இங்க வந்து பார்த்ததான் தெரியுது நல்லா ஒர்க்கு போகுது. நல்லா ஒர்க் பண்றீங்க, வெரி நைஸ். அண்ட் ஃப்ராங்க் வந்து உங்களுடைய டைமிங் சென்ஸ் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உள்ள வரீங்க அந்த டைமுக்கு, வெளியில போறீங்க அந்த டைமுக்கு, நடுவுல அந்த டைமிங்னு ஒரு சென்ஸே இல்லாம அமேசிங்கா பெர்ஃபார்மன்ஸ். சரி சார், கோபி ப்ளீஸ் யூ மீ. இவன் எனக்கு இப்ப இந்த ஷோல பார்க்கும்போது பார்த்தா இவன் உட்கார்ந்து பண்றான், அவன் நின்னு பண்றான். ஆமா, வெரி டிஃபரண்ட், வெரி வெரி ஸ்டைலிஷ். அந்த ஒரு காம்பினேஷன் வந்து ஐ ரியலி லைக். என்னடா சிரிக்கிற, நல்லா சிரிடா. அண்ட் விக்னேஷ் வந்து யூடியூபோடைய சவுத் அம்பாசிடர் என்னவோ, வெரி நைஸ் அம்பாசிடர் தான். நல்ல வெரி வெரி டேலண்டட் ஒரு பையன். சொல்லி அடுத்த வருஷம் புடிங்கிடுவான்னு நினைக்கிறேன். அவருடைய ZDL ல கூட அவருடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கேன். எக்ஸ்ட்ராஆர்டினரி சும்மா கிழி பாடி லாங்குவேஜ், அந்த பாடி தான் லாங்குவேஜ். ஆமா, என்ன எக்ஸ்ட்ராஆர்டினரி பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு. நீங்க வார வாரம் ஆடணும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன், ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதுக்காக. நண்பன்டா 100 எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா 100 எபிசோட்ஸ்ன்றது சாதாரணம். இந்த 26 முடிஞ்ச உடனே இன்னொரு 26 இன்னொரு 26 இன்னொரு 26 பண்ணி நம்ம வர அந்த 100வது எபிசோட்ஸ்க்கு, அந்த 100th எபிசோடுக்கு நாங்க திரும்பி வருவோம். அது கண்டிப்பா நீங்க ஆமா நிறைய 100வது எபிசோட் போவோம். 100 மட்டும் இல்ல, உங்களை சுத்தி அந்த மலையெல்லாம் வளர்ந்து அதுல இருந்து எறும்பெல்லாம் வர வரைக்கும் நாங்க உங்களுக்காக வாழ்த்து சொல்லிட்டே இருப்போம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஒரு ட்ரெண்ட் செட்டர் இன்டர்நேஷனல் ஷோவா உங்களுக்கு அமையணும். காட் பிளஸ் யூ. போதுமா? ஓகே, Thank you. It was an amazing show with our Z faces. So நீங்க being the faces of Z, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். அண்ட் நண்பன்டா பத்தி சொல்லலாம். ஜி தமிழை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கம்பேக் ஆர்டிஸ்ட். நாங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வந்தவங்க. ஸோ டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு தொலைக்காட்சியில ட்ரோலிங் அப்படின்ற ஒரு விஷயம், நம்மள ட்ரோல் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அதை உட்கார வச்சு மேக்கப்லாம் போட்டு அழகுபடுத்தி ட்ரோல் பண்றது அப்படின்றது ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அண்ட் விஷிங் யூ கைஸ் 100 எபிசோட்ஸ் ஃபார் ஷோர். ஓகே, ஸோ எங்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்று நட்பின் அழைப்பை ஏற்று இன்னைக்கு நண்பன்டாவை சிறப்பிச்ச 3 விருந்தினர்களுக்கும் எங்களுடைய ஒரு சின்ன நினைவு. அது மட்டும் இல்லாம ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர்ஸ் 3000 rupees worth ஒவ்வொருத்தர். இதே மாதிரியான 3 எனர்ஜெட்டிக் கெஸ்டோட இன்னொரு அருமையான எபிசோட் ஆஃப் நண்பன்டால நிறைய ஜாலியா நிறைய காமெடியோட மறுபடியும் அடுத்த வாரம் உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது RJ விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் அண்ட் எங்களுடைய DJ டெஸ்க்ல DJ சாம் அண்ட் கினி. இது ஸ்டெப்ஸ்டோன் ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் நண்பன்டா. சொந்த வீடு வாங்க, ஸ்டெப்ஸ்டோனுக்கு வாங்க. பவர்ட் பை காமதேனு ஜுவல்லரி, co-presented by Meet and Eat. Come to life, come to me.